தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னுடைய கூட்டை கலைத்து விட்டார் என்று தேவனுடைய சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய கூட்டை, உன்னுடைய குடும்பம் கலைக்கப்பட்டது உண்மைதான். உன்னுடைய பிசினஸ் கலைக்கப்பட்டது உண்மைதான். உனக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் எல்லாம் கலைக்கப்பட்டது உண்மைதான். உன்னுடைய கூட்டு ஒரு கலைக்கப்பட்ட நிலைமையில தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தேய்த்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அதை எடுத்து தம்முடைய சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவர் கூட்ட கலைத்தார், உண்மைதான். எதற்காக கலைத்தார்? நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நீ உன்னதத்துக்கு நேராக நீ பறக்க வேண்டும். உன்னதத்துக்கு நேராக உன்னை உயர்த்த வேண்டும். உன்னதத்துக்கு நேராக உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காக தான் உன்னுடைய கூட்டை தேவன் கலைத்தார் என்பதை நீ நன்றாக நினைத்துக்கொள். கலைத்த தேவன் உன்னை அப்படியே கைவிடவில்லை. அவர் மேலே அவர் உனக்காக அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை அப்படியே அவர் கீழே தள்ளிவிடவில்லை. கூட்டை கலைத்த உடனே நீ உடனே கீழே அப்படியே விழுந்து விடவில்லை. அவர் மேலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். உன்னை மறுபடியும் சுமந்து கொண்டு மேலே உன்னதத்துக்கு நேராக உன்னை உயர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதை நீ அறியாமல் ஐயோ என்னுடைய கூட்டை கலைத்து விட்டார், குடும்பத்தை கலைத்து விட்டார், அதே நேரத்தில் பிசினஸ் கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது, வருமானம் கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது, வேலை ஒரு கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது என்று தேவனுடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை உன்னதத்துக்கு நேராக உயர்த்துவதற்காக, உன்னதத்துக்கு நேராக உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இப்படிப்பட்ட அனுபவம் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள். உன்னை அவர் அப்படியே விட்டு விடல, உன் மேல அசைவாடி கொண்டே இருக்கிறார், அசைவாடி கொண்டே இருக்கிறார். உன்னை சுமந்து கொண்டு மறுபடியுமாக அவர் உன்னதத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒருவரை உன்னை நான் வழி நடத்துகிறார் என்பதை அனைவரும் அறியத்தக்கதான வகையில் மற்றவர்களை உன்னை விட்டு பிரித்தெடுக்கிறார் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள். நீ நன்றாக அறிந்திருந்தாயானால் நீ தேவனுடைய சமூகத்தில் நீ புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். நீ தேவனை குறை சொல்ல கொண்டிருக்க மாட்டாய். அவர் உன்னை எந்த இடத்துல கண்டுபிடித்தார்? பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அவனை கண்மணியை போல் பாதுகாத்தார். எந்த இடத்துல பாதுகாத்தார்? ஊழையிடுதல் உள்ள அவாந்தர வெளியில் உன்னை கண்டுபிடிச்சப்ப அந்த இடத்துலலாம் உன்னை கண்மணியை போல் பாதுகாத்த தேவன் இப்பொழுது உன்னை விட்டு விடுவாரா? நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. நீ பறக்கக்கூடிய நிலைமைக்கு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ உன்னதத்துக்கு நேராக நீ உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக தான் உன்னுடைய கூட்டை அவர் கலைக்கிறார். உன்னுடைய கூட்டை கலைத்தது ஒரு முடிவல்ல. உன்னை உன் மேல அசைவாடுவதும் ஒரு முடிவல்ல. உன்னை சுமந்து கொண்டு போவதும் ஒரு முடிவல்ல. உன்னை அவரோடு கூட உன்னதத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவர் கைவிடாத தேவனா உன்னோடு கூட இருப்பார். சோர்ந்து போகாத அன்பு தேவனுடைய பிள்ளைய, சோர்ந்து போகாத. தேவனுடைய சமூகத்தில் திட்டமானதாரு, வேலைப்படு. உன்னை உன்னதத்துக்கு நேராக உயர்த்துகிறதான நாள் வெகு சீக்கிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல வெக்கப்பட்டீரோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீரோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீரோ, அதே இடத்துல உன்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்காக இப்படிப்பட்டதான பாதைகள் என்பதை அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு விடுங்க. அநேக நேரம் நம்ம அறியாமையே தேவனை நம்ம குறை சொல்லி கொண்டிருந்தோம். தேவனுக்கிட்ட நம்ம அநேக காரியங்களை முறையிட்டு கொண்டிருந்தோம். ஏன் என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதுக்கான காரணத்தை தேவன் உன்னோடு பேசியிருக்கிறார். நீ ஒப்புக்கொடு, நீ ஒப்புக்கொடு.
வருகிற நாட்கள் உன்னதத்துக்கு நேரம் உன்னை உயர்த்துவார். யோசேப்பினுடைய கூட்டை கலைத்தது உண்மைதான். யோசேப்பு கலைக்கப்பட்ட நிலைமையில தான் காணப்பட்டான். ஆனாலும் யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக ஆக்குவதற்காக தான் கலைக்கப்பட்ட நிலைமை. உன்னுடைய நிலைமை கலைக்கப்பட்ட நிலைமை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனா தேவன் உன்னை உன்னதத்துக்கு நேராக உயர்த்துவதற்காக, உன்னதத்துக்கு நேராக உன்னை கொண்டு போவதற்காக, அதற்காக தான் அநேக தேவதாசர்களுடைய கூட்டம் எல்லாம் தேவன் கலைத்தாரு. தானியேல் எப்படிப்பட்டவன் என்பதை காண்பிப்பதற்காக தான் அவனுடைய கூட்டை கலைத்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போறாரு. அந்த தேவனுடைய பிள்ளைகள், நீ இதெல்லாம் கொஞ்ச காலம் லேசான உபத்திரம் என்பதை நீ நினைத்துக்கொள். அதுக்கு பின்பாக உனக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதமான ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார். அது சோர்ந்து போகாத. ஐயோ, எனக்கு உதவி செய்வதெல்லாம் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க, யார் யாரெல்லாம் நம்பினோமோ எல்லாம் ஒரு கலைக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டுருச்சு, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் உனக்கு துணை செய்து உன்னை தேற்றுகிறது, உன்னை பாய்க்கிறது அனைவரும் கண்டு வெட்கப்படத்தக்கதான வகையில் தேவன் அனுகூலமான அடையாளத்தோடு உனக்கு தேவன் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய கருத்துல ஒப்புடுங்க. ஆண்டவரே, என்னை உம்மை போல் நடத்தும் ஆண்டவரே, நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் கைவிடாத தேவன், உங்களை கொண்டு போய் அந்தரத்துல விட்டுட்டு போற ஒரு தேவன் அல்ல. அந்த இஸ்ரேல் ஜனங்க அதை தான் அறிக்கை பண்ணி ஒன்றும் இல்லாமல் வனாந்தரத்துல அழிந்து போனாங்க. எங்களை வனாந்தரத்தில் அழிப்பதற்காக கொண்டு வந்திருந்தேன். அவர் வனாந்தரத்தில் அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தா அவர் எதற்கு மன்னாவை பொழியணும்? அவர் எதற்கு கண்மலையை பிள்ளைங்க தண்ணீரை கொடுக்கணும்? அவர் எதற்கு நீ கேட்டதான காடையை அவர் எதற்கு கொடுத்தாரு? உன்னை உயிர் வாழ வைக்கிறதுக்கு தானே. இல்லாட்டி அப்பவே அழிச்சிருக்கலாமே ஒன்றுமே இல்லாமல். நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்களை போல நம்ம முறுமுறுக்க வேண்டாம். அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தோல்விகள் காணப்பட்டிருந்தா நம்ம அறிக்கை பண்ணுவோம். தேவனுடைய கருத்தில் ஒப்புடுங்க.